எனது கண்ணீர் உனக்கு சிரிப்பை வரவழைக்கிறதா? நான் பிதற்றுகிறேனா? நீ செய்த காரியம் என்னை நிலைக்குலைய வைத்து விட்டது. நான் என்ன செய்து விட்டேன் தாயே? நான் எந்த பாவ காரியத்தையும் செய்யவில்லை. எனக்கு தெரிந்ததெல்லாம் இந்த சமஸ்தானத்திலும் சரி, வேறு எந்த சமஸ்தானத்திலும் சரி, இந்த உலகத்திலும் சரி, இரண்டே ஜாதிகள் தான். ஒன்று ஆண் ஜாதி, இன்னொன்று பெண் ஜாதி. கடவுளின் நியதி. விடிறதுக்குள்ள நம்ம 4 பேரும் போனமாகற மாதிரி காரியம் பண்ணிட்டியம்மா. நான் அடிச்சு கொண்டு நடு வீதியில தூக்கல தொங்க விடுற மாதிரி நம்மளையும் பண்ணிடுவாங்களே மாமா. நீ செஞ்ச குத்தத்துக்கு நம்மளை எத்தனை தடவை கொண்டாலும் அந்த ராணிக்கு ஆத்திர அடங்காதே தாயி. பெரிய இடத்து சகவாசம் வேண்டான்னு சொன்னனே, நீ கேட்டியா? இன்னைக்கு என்ன நடந்துருச்சு பாத்தியா? அப்பா, நான் எந்த தப்பு பண்ணலப்பா. காலம் பதில் சொல்லும், விதி வழிவகுக்கும். விதியின் விளையாட்டை பார்க்கலாமா வீரையா? காதம்பரி மரணம் என்ற ஜனனம். ஆனால் இவள் தூற்றப்படுவாள், பின்னர் போற்றப்படுவாள். காதம்பரி இருக்கும் போது அவள் அருமை தெரியாது, மண்ணை விட்டு போகும்போது அவள் புகழ் பாடும். 8 திக்கும் 8ம் அதை பார்க்கும் பாக்கியம் உனக்கு கிடையாது. காதம்பரி, என்ன காரியம் பண்ணிட்டேம்மா? வீரையா, இன்னும் ஏயா இங்க தாமதம் பண்றீங்க? முதல்ல நீங்க இங்க இருந்து புறப்படுங்கய்யா, புறப்படுங்கய்யா. காதம்பரி, வாமா கிளம்பிடலாம். இங்க வேணாம் தாய், நம்ம எங்கேயாவது போயிடுவோம், கிளம்புமா. அப்பா,
காதம்பரிய கூப்பிட்டு வாப்பா, நம்ம கிளம்பிடலாம். வாப்பா, நம்ம எங்கேயாவது போயிடலாம். என்ன எங்கேயா போக சொல்றீங்க? கால் போன போக்குல போ வீரையா. இனிமேலையும் நடக்க முடியாதுன்ற வரைக்கும், உன் கால் வலிக்கிற வரைக்கும் நடந்து போயா, நடந்து போ. ஆனா இங்க மட்டும் இருந்துராத வீரையா, இங்க மட்டும் இருந்துராத. என்ன எங்க 4 பேரு உசுர பத்தி மட்டுமே நீ கவலைப்படுறிய? சமஸ்தானத்திலிருந்து எங்களை தேடி வரும்போது நாங்க இல்லைன்னா உங்க எல்லாத்தையும் கொன்னுடுவாங்களேன்னு. எங்க 4 பேருக்காக நீங்க எல்லாரும் சாகணுமா? கடமைப்பட்டிருக்கிறோம் வீரையா. உன் பொண்ணு காதம்பரிக்கு நாங்கெல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம் ஐயா. உங்களுக்காக நாங்க நாங்க சந்தோஷமா சாவோம் ஐயா, சந்தோஷமா சாவோம். நீங்க நீங்க மட்டும் இங்க இருந்துடாதுங்க ஐயா, புறப்பட்டுருங்க ஐயா, புறப்படுங்க ஐயா. வீரையா, என்ன எதுக்கு ஐயா கும்பிடுற? என்ன எதுக்கு ஐயா கும்பிடுற? சொல்ற வார்த்தை உதட்டளவுல மட்டும் இருந்து வரக்கூடாதுன்னு, அது மனசுக்குள்ள இருந்து வரணும். நீங்க சொல்ற வார்த்தைகள் மனசுக்குள்ள இருந்து வருது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நான் இங்கேதான் இருப்பேன். என்ன தண்டனைனாலும் நான் எதிர்ப்பேன். ஐயா, என் மக்களே, நீங்க இங்க இருக்க வேண்டாம் ஐயா. நீங்க கிளம்பிருங்க, இங்க இருக்காதீங்க. அப்பா, இந்த பூமியில புனிதமான பிறவி மனுஷ பிறவி. அந்த பிறவிய நீங்க எனக்கு கொடுத்திருக்கீங்க. அண்ணன் அண்ணன்னு ஒரு பாசம் நிறைஞ்ச குடும்பத்தை கொடுத்திருக்கீங்க. இந்த குடும்பத்துல நீங்க இருக்கணும்ப்பா. உங்களை விட்டு என்னால எப்படிப்பா போக முடியும்? அண்ணன் அண்ணன்னு ஒரு பாசம் நிறைஞ்ச குடும்பத்தை கொடுத்திருக்கீங்க. இந்த குடும்பத்துல நீங்க இருக்கணும்ப்பா. உங்களை விட்டு என்னால எப்படிப்பா போக முடியும்? தாயே, நீ எதுக்காக பிறந்த, எதுக்காக வளர்ந்த, என்ன காரணத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கான்னு எனக்கு தெரியாமலே இருந்ததுமா. ஆனா இன்னைக்கு தெரிஞ்சிடுச்சுமா. நீதான் எங்களுக்கு வழிகாட்டி நடத்தி கூட்டிட்டு போக போற. அதுதான் உண்மை. அந்த வழியில உன் பயணத்தை தொடர். இந்த சமஸ்தானத்துல விதிக்கப்பட்ட விதி நம்ம தலைவிதியை விட உயர்ந்தது. இங்க நீ இருக்க வேண்டாமா. இந்த கொடூரமான மிருகங்கிட்ட இருந்து சிக்கி சீரழிய வேண்டாமா. நீ போ தாயி, போயிடு. நான் போக மாட்டேன்ப்பா. சிவா, பெத்த தகப்பனை விட்டுட்டு எந்த பொண்ணுடா வரேன்னு சொல்லுவா? ஏ சிவா, நீ உன் தங்கச்சியை கூட்டிக்கிட்டு போயிடுறா, நாங்க பாத்துக்கிறோம். சொன்னா கேள்றா. சிவம், போடா, காதம்பரிய கூட்டிட்டு போடா. காதம்பரி, வாமா அண்ணன் கூட. இல்ல, நான் அப்பா விட்டுட்டு வர மாட்டேன். அப்பாவை விட்டுட்டு நான் வர மாட்டேன்.
அப்பா, உங்களை விட்டுட்டு என்னால போக முடியாதுப்பா. என் முடிவு எனக்கு தெரிஞ்சு போச்சுமா. உன் முடிவை தேடித்தான் நீ போற. அப்பா, அப்பா, உனக்கு முடிவில்லம்மா, ஆரம்பம். நீ போதாயி. இல்லப்பா, உங்களை விட்டுட்டு என்னால இருக்க முடியாதுப்பா. இன்னொரு ஜென்மம்னு ஒண்ணு இல்லாமலா போயிட போகுது. அப்போ நீ எனக்கு தாயா பிறப்ப, நான் உனக்கு புள்ளையா பிறப்ப தாய். வாங்கப்பா. அப்பா, நீ வந்துருப்பா. நீ இல்லாம எங்களால வாழ முடியாதுப்பா. அப்பா, நீ வந்துருப்பா. என் வாழ்க்கையில நான் வாழ்ந்துட்டேன்டா. எல்லாரும் சேர்ந்து பிறக்கிறதும் இல்ல, எல்லாரும் சேர்ந்து சாகிறதும் இல்ல. இதுதான்டா வாழ்க்கை. நான் என் வாழ்க்கைய வாழ்ந்துட்டேன். உங்க அம்மாவுக்கு கணவனா வாழ்ந்துட்டேன். உங்களுக்கு நல்ல தகப்பனா வாழ்ந்துட்டேன். உங்களை வளர்த்துட்டேன்டா. நான் ஆளாக்கிட்டேன், நான் வாழ்ந்துட்டேன். நீங்க எல்லாம் வாழணுப்பா. உங்களை எல்லாம் என் பிள்ளைகளா பெத்ததுக்கு நான் புண்ணியம் பண்ணிருக்கணும்ப்பா. புண்ணியம் பண்ணிருக்கணும். வாங்கப்பா. நாங்க போக மாட்டோம்ப்பா. நீ வாப்பா. இங்க பாரு, நீ எனக்கு பிள்ளையா பிறந்தது நிஜம்னா உன் தங்கச்சியை கூட்டிட்டு போயிடு. கூட்டிட்டு போடா. அப்பா, வாங்கப்பா. போடா. அப்பா, அப்பா, நான் உனது பார்வையில் அருகதையற்றவள் பூபதி. 100 வாள்களை எடுத்து என்னை கூறு போட்டால் எப்படி வலிக்குமோ அந்த வலியை இப்போது உணர்கிறேன் பூபதி.
நீ பிறந்த பொழுது என்று உன்னை முதலில் என் கைகளில் கொடுத்தார்களோ அன்றே என் உயிரை உனக்குள் புதைத்தவள் நான். என் கைகளில் நீ தவழ்ந்த பொழுது வேறெதுவும் எந்த சந்தோஷமும் எனக்கு வேண்டாம் என நினைத்தவள் நான். நீ குழந்தையாகவே இருக்க மாட்டாயா என்று ஏங்கியவள். அந்த கொடுப்பினை எனக்கு கிடைக்கவில்லை. வெகு நாட்கள் அது நீடிக்கவில்லை. பதவி, அரச சபை என்று என் வாழ்க்கையின் திசை மாறிவிட்டது பூபதி. ஆனால் நான் உன்னை மறக்கவில்லையே. சிற்றரசாக இருந்த இந்த நாகருத்ராட்ச வரத்தை சாம்ராஜ்யமாக மாற்றி உன்னிடம் கொடுக்க வேண்டும் என்று எண்ணி உழைத்தேன். தூக்கத்தை மறந்தேன். எவ்வளவு கஷ்டங்கள் என்றாலும் அதை என்னுள் மட்டுமே வைத்துக் கொண்டு இன்று இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கி உன்னிடம் கொடுக்கும் தருவாயில் நீ செய்த காரியத்தால் நிலைகுலைந்து நிற்கிறேன். ஏன் ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டதற்கு நான் அருகதை இல்லாதவள் என்று கூறுகிறாயே. இப்படி பேச உனக்கு எப்படி எப்படி மனம் வந்தது பூபதி? ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டதற்கு நான் அருகதை இல்லாதவள் என்று கூறுகிறாயே. இப்படி பேச உனக்கு எப்படி மனம் வந்தது பூபதி? நீ செய்த காரியம் இவையெல்லாம் நீ எங்கிருந்து கற்றுக்கொண்டாய் பூபதி? உங்களிடமிருந்துதான் தாயே. நீங்கள் என்னை அனுப்பிய பாடசாலை, அதை அங்கேதான் கற்றுக்கொண்டேன். நீங்கள் என்னை அனுப்பிய பிரிட்டிஷ் தேசத்தில் அங்கேயும் அதை தான் கற்றுக்கொண்டேன். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், நான் கற்றதெல்லாம் மனித நேயத்தை பற்றியும் மனித தர்மத்தை பற்றியும் அனுதர்மத்தை பற்றி அல்ல. எதை மனிதநேயம் என்கிறாய்? பன்னீரும் சாக்கடையும் கலப்பதையா? இங்கிருக்கும் ஒரு காவலாளியிடமோ அல்லது ஒரு பணியாளனிடமோ நீ தோள் மேல் கை போட்டு பழகிப்பார். நீ எதை இழக்கிறாய் என்று உணருவாய். தகுதியை நீ இழப்பாய் பூபதி. உன் முன் மண்டியிட்டே பழகியவன் நீ கொடுக்கும் இடத்தை பயன்படுத்திக் கொண்டு ஒருமையில் அழைக்கும் உன்னை அவனும் ஒருமையில் அழைப்பான். மேலிருக்கும் உன்னை கீழே இழுப்பான். தகுதியை இழப்பேன் என்று சொன்னீர்களே, இந்த தகுதியை நான் எங்கிருந்து பெற்றேன் தாயே? எனது உழைப்பால் நான் உயர்ந்தவனா? நீ பிறப்பால் உயர்ந்தவன். இந்த பூபதி வம்சத்தின் வருங்காலம் நீதான் பூபதி. இந்த சமஸ்தானத்தை நீங்கள் உருவாக்க, உங்களுக்காக சிந்திப்பதற்கு
ஆட்கள் தேவை. உங்களுக்காக சிந்தித்தவர்கள், உயர்ந்தவர்கள், போர்க்களத்தில் உங்களுக்காக உயிர் துறந்தவர்கள், உயர்ந்தவர்கள். அவர்களது உழைப்பு, உயிரும் உங்களுக்கு வேண்டும். ஆனால் பலன்களை மட்டும் நீங்கள் ஒருவரே அனுபவிப்பீர்கள். இதில் என்ன நியாயம் இருக்கிறது? ஏன் இந்த உறவஞ்சனை? ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு? பூபதி, ஏற்றத்தாழ்வு இங்கு மிகவும் அவசியம். அப்படி இருந்தால்தான் பொருளாக்கவியல் நல்ல நிலையில் இருக்கும், நிதியகம் சீராக இருக்கும். இங்கு ஆள்பவரும் இருக்க வேண்டும், உழைப்பவரும் இருக்க வேண்டும், அடிமைகளும் இருக்க வேண்டும். நீங்கள் பேசுவது காலம் கடந்த பொருளாக்கவியலை பற்றி. நான் பேச நினைப்பது, உங்களுக்கு புரிய வைக்க நினைப்பது, நமது கலாச்சாரத்தில் இருக்கும் தவறுகளை திருத்தி, வெள்ளையர்களைப் போல் சமத்துவத்தை நிலைநிறுத்தி, நாம் அனைவரும் ஒன்றே என்ற பரமாத்மாவின் தர்மத்தை செயல்படுத்த திறமையுள்ளோரும் முன்னேறட்டும். விரும்பும் பதவியை, அதற்குரிய கல்வி தகுதியை பெற்ற பின் அடைய ஒரு பாலத்தை ஏற்படுத்தி கொடுத்தால் அனைவரும் தகுதி என்று சொன்னீர்களே, அந்த தகுதியை அனைவரும் பெறுவர். நீங்கள் சொல்வது போல் பிறப்பால் தான் ஒருவனின் தகுதி, குலம், வகிக்கும் பொறுப்பு நிர்ணயிக்கப்படுகிறது என்றால் அந்த பிறப்பை நான் வெறுக்கிறேன். பூபதி வம்சம், பூபதி வம்சம் என்று மார்த்தட்டிக் கொள்கிறீர்களே, அந்த வம்சத்தை நான் வெறுக்கிறேன். அதை புரிய வைப்பதற்காகத்தான் அந்த அடிமை அந்த அடிமையை காதலித்தாயா? நீ அவளை தொட்டு நெற்றியில் திலகமிட்டாயே, அது பாவச் செயல் என்று உனக்கு புரியவில்லையா பூபதி? பாவம் யாருக்கு? எனக்கா? அவளுக்கா? திமிரான பேச்சை நிறுத்திக் கொள் பூபதி. இதை விட தெளிவாக நான் பேசியது இல்லை தாயே. நமக்கும் அவளுக்கும் தூக்கமும் துக்கமும் ஒன்று, பசியும் பதட்டமும் ஒன்று, உண்மையும் உணர்வுகளும் ஒன்று. இவ்வளவு ஏன், நமக்கும் அவளுக்கும் உடம்பில் ஓடுகிறதே ரத்தத்தின் நிறம், அதுவும் ஒன்று. இப்படி அந்த பரமாத்மாவின் படைப்பில் பேதம் இல்லாமல் இருக்கும் போது தொட்டால் தீட்டு, பார்த்தால் பாவம் என்ற கேடுகெட்ட பிரிவு எங்கிருந்து வந்தது? எந்த கேடு கெட்டவளால் வந்தது?